கருப்பு சுண்டல் வச்சு ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறோம். ஆனால் பணியார பேனில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் கருப்பு சுண்டல் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுண்டலை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சுண்டலோட அரைக்க தேவையான பொருட்கள்: ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு. சுண்டல் வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொரகரன்னு அரைச்சிக்கிங்க. நான் இங்கே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டல் மாவை பால் ஷேப்பில் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பணியார பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம கருப்பு சுண்டலை குக்கரில் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். சிம்மில் வச்சே திருப்பி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை நீங்கள் தோசைக்கல்லையுமே கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஒரு கருப்பு சுண்டல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே தயிர் வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.